சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தேர்தல் பயன்படுத்தப்படும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கி இருக்கிறது. இன்று தொடங்கக்கூடிய இந்த பணியானது ஜனவரி 24 வரை நடைபெற இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் சுமார் 1.5 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரிலும் கடந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட சரிபார்ப்பு மையத்தில் ஆணையர் அவர்கள் நேரடியாக சென்று அங்கு பார்வையிட்டு வருகிறார். அதைத்தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தினால் சென்னை மாவட்டத்திற்கான அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், யாருக்கு வாக்களித்தோம் என்பதை சரிபார்க்கக்கூடிய அந்த விவிபேட் உள்ளிட்ட 27,000 மின்னணு வாக்கு இயந்திரங்கள் இருக்கின்றன. இதனை சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிடங்கில் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறார். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்கனவே பதிவான வாக்குகளை முழுமையாக நீக்கிவிட்டு வாக்குப்பதிவிற்கு தயார் நிலையில் வைக்கும் வகையில் இதனை தயாரித்த பெல் நிறுவனத்திலிருந்தும் அதிகாரிகள் வந்திருக்கின்றனர். மேலும் இவிஎம் இயந்திரங்கள் பாதுகாப்பாக உள்ளதா என ஆய்வு செய்வதற்காக அனைத்து அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தேர்தல் பயன்படுத்தப்படும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கி இருக்கிறது. இன்று தொடங்கக்கூடிய இந்த பணியானது ஜனவரி 24 வரை நடைபெற இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் சுமார் 1.5 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரிலும் கடந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட சரிபார்ப்பு மையத்தில் ஆணையர் அவர்கள் நேரடியாக சென்று அங்கு பார்வையிட்டு வருகிறார். அதைத்தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தினால் சென்னை மாவட்டத்திற்கான அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், யாருக்கு வாக்களித்தோம் என்பதை சரிபார்க்கக்கூடிய அந்த விவிபேட் உள்ளிட்ட 27,000 மின்னணு வாக்கு இயந்திரங்கள் இருக்கின்றன. இதனை சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிடங்கில் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறார். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்கனவே பதிவான வாக்குகளை முழுமையாக நீக்கிவிட்டு வாக்குப்பதிவிற்கு தயார் நிலையில் வைக்கும் வகையில் இதனை தயாரித்த பெல் நிறுவனத்திலிருந்தும் அதிகாரிகள் வந்திருக்கின்றனர். மேலும் இவிஎம் இயந்திரங்கள் பாதுகாப்பாக உள்ளதா என ஆய்வு செய்வதற்காக அனைத்து அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.